பக்தாத் அரசர் எங்கு சென்றார்? நீதியின் சோலை என்னும் நன்னகர் பக்தாதில் அரசர் சுல்தான் நூருதீன் ஜங்கி என்பவர்கள் ஹிஜ்ரி 557 ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் நெறிமுறை தவறாத அரசர், நபி வழி பின்பற்றும் நற்பண்பினராகவும் இருந்தாங்க. நடுநிசையில் தொழுகையில் அல்லாவை தொழுது வணங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் 3 நாள் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களோட கனவுல தோன்றி செந்நிறமுள்ள இருவரை காட்டி, நூருதீனே, இவ்விருவரின் தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் துணையோடு என்னை காப்பாற்றுவாயாக என்று சொல்கிறாங்க. கனவு உறுதியானதும் தம் கனவுல நபிகள் வந்ததால் அது நபிகள் தாம், வேறு ஷைத்தானின் ஊசலாட்டம் இல்லைன்னு சொல்லி என்பதா தம் மந்திரி ஜமாலுதீன் முஸ்லீமிடம் தாம் கண்ட காட்சியை கனவை விளக்கம் கேட்குறாங்க. தீன் பற்றும் தீர்க்க தரிசனமும் மிக்க அமைச்சரை அவங்க தாங்க அலட்சியமாக இருக்காதீங்க, உடனே மதினாவுக்கு போங்க, புறப்படுங்க, அங்கு சென்று புலன் விசாரணை செய்து பாருங்க, ஆனால் கனவை பற்றி இவரிடம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரும் அந்த அமைச்சரோட சிற்சில சகாக்கள், அதாவது சகாக்களெல்லாம் அழைத்து கொண்டு தேவையான பொன்னும் பொருட்களும் ஏற்பட்ட வாகனங்களோட மதினாவை நோக்கி புறப்படுறாங்க. அங்கே மதினாவுக்கு போகிறதுக்கு 4 நாட்களுக்கு பிறகு தான் மதினாவுக்கு போய் சேர்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அத்தரெல்லாம் போட்டுக்கிட்டு மதினாவுக்கு போய் சென்று அந்த மஸ்ஜித் நபையில் 2 ரக்காயத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதாங்க. பிறகு ரவுலத்துன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலத்தை பார்த்துட்டு அதன் அருகிலேயே முகாம் போட்டு தங்கியும் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ்.